இவங்கெல்லாம் டைட்டில் வின்னர் ஆனா என்னால இமேஜின் கூட பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் வச்சு அந்த டாஸ்க்ல தினேஷ் வந்து அடிச்சாரு பாருங்க, ஒரு அடி நச்சுன்னு அடிச்சாரு. இவங்க டைட்டில் வின்னர் ஆனா அப்படிங்கறதெல்லாம் இருக்கட்டும், இந்த வாரம் இவங்க இருக்கிறதே என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னாருல விசித்ரா பார்த்து. வேற லெவல், சூப்பரா மாஸ் பண்ணிட்டாரு. அடுத்து வர்ற விசித்ரா உருட்டுறாங்க பாருங்க. இங்க வந்து ஒருத்தரை மிதிச்சுட்டு மேல போகணும்லாம் நினைக்காதீங்க, நீங்க ஜெயிக்கணும் தான், ஆனா இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. அடேங்கப்பா, இவங்களுக்கு பிக் பாஸ்னா என்னன்னு தெரியாது. பிக் பாஸ் இவங்க ரிவ்யூ பண்ணல. இங்க வந்து இத்தனை நாளா இவங்க யாரையும் மிதிக்கல. இப்ப பாத்தீங்கன்னா இப்படி ஒரு உருட்டு, திடீர்னு புனித ராஜா மாதாவா மாறிடுவாங்க அவங்க. இன்னைக்கு குறும்படத்துல வேற வெயிட்டா சிக்கினாங்கல்ல. இங்க வந்து ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க எல்லாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் நிற்கும் போது மாயா பூர்ணிமா ஒன்னா இருக்க வேணாம் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, நீங்க அங்க போயிட்டீங்கன்னா அப்புறம் நீங்களே உங்களுக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பீங்க, அப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றது? அந்த டீம்ல வந்து இவங்களை சேர்த்துக்கணுமா, அதுவும் ரொம்ப க்ளோஸா சேர்த்துக்கணுமா, அப்படி ஒரு உருட்டை தான் இங்க உருட்டுறாங்க. இப்ப இந்த உருட்டு இப்படி உருட்டிட்டு இருக்கும் போது வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா பிரதீப்காக நின்னாங்க, இந்த புள்ளிக்கு அங்க எதிர்த்து நின்னாங்க, ரெட் கார்டு தூக்கல, அதனால ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு இருக்கானுங்களே. டேய், அது எப்ப? அப்ப வந்து ஒரு பக்கம் அர்ச்சனாவும் இன்னொரு பக்கம் தினேஷும் கூட இருந்தாங்க. அவங்க இப்ப வரையும் அதே ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த விஷயத்துல அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சு அவனையெல்லாம் மிதிச்சு வெளியே தள்ளணும் அப்படின்னு சொன்னால் தானே இவங்க அப்படி ஒரு உருட்டை ஊட்டினவங்களுக்கு இவங்க வந்து பிரதீப் கார்டை எடுத்துட்டு வராங்க. அந்த ரெட் கார்டை எடுத்துட்டு வந்து அந்த மேட்டர் எடுத்துட்டு வந்து ஓட் போடுங்களாம் விசித்ராக்கு. 3 பேர் வந்திருக்காங்க நாமினேஷன்ல, விக்ரம், ரவீனா, விசித்ரா. இந்த 3ல ரெட் கார்டு தூக்குன முதல்ல விக்ரம், ரவீனா, இந்த 2 பேருமே போனோம். இந்த 2 பேர்ல ஒருத்தர் போனா கூட ஓகே அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதுக்கு நடுவில் சேனல் எங்கேயே ட்விஸ்ட் அடிச்சு அந்த ரெக்கார்ட் மிஷினை வந்து பிரேக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு விசித்ராவை தூக்குவாங்களோ அப்படின்ற அந்த டவுட் கூட நமக்கு இருக்கு. மாயா உடனே எழுந்து வந்து நான் பிரச்சனை பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன விஷயம், எதுக்காக ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து பிராண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றாங்க. அந்த மாயா உருட்டை பத்தி தான் நமக்கு தெரியுமே, அதாவது உருட்டுறதுக்கு ஒரு லிமிட்டே இல்லாம அன்லிமிட்டடா உருட்டக்கூடிய ஆளு. முதல் வாரத்துல அந்த அன்சேஃப்னு சொல்லிட்டு டிராமா பண்ணும் போதே கூட இருந்தது யாரு, அந்த பூர்ணிமா. 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணாங்க அதை. அடுத்து பாத்தீங்கன்னா பூர்ணிமா நீ போயிட்டேன்னா அந்த வீட்டை விட்டே போயிடுவேன் அப்படின்னு சொன்னது யாரு? இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்க வந்து பிராண்ட் பண்றாங்களாம், 2 பேரும் சேர்ந்து ஆடுறாங்க. இவங்க சேர்ந்து ஆடவே இல்லையா, எதுவுமே டிஸ்கஸ் பண்ணவே இல்லையா. இந்த உருட்டு யார் நம்புவாங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு புரியல. இல்ல அவங்களே நம்பிப்பாங்களோ? நைட் ஆனா 2 பேரும் வந்து சூப்பருங்க, நீங்க சூப்பரா பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேட்டர் டாக்ஸ்ல இது மாதிரி மாத்தி மாத்தி உருட்டி நம்பிக்குவாங்க போல இருக்கு. மக்கள் இதை நம்புறதுக்கு தயாரா இல்ல. இதனால உங்க கேம் எங்கேயாவது பாதிச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாயா கேட்கும் போது அப்ப விசித்ரா என்ன சொல்லிருக்கணும், ஆமா பாதிச்சுது, இந்த பக்கம் ரவீனா மணி சேர்ந்து ஆடுறதுனால பாதிக்குது, பார்த்தோம் லாஸ்ட் வீக். அதே போல நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆடுறதுனாலும் பாதிக்குது, அதையும் பார்த்தோம். அவங்களாவது அந்த பக்கம் 2 பேரு, இங்க ஏகப்பட்ட பேர் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா சொல்லியிருந்தா நாமளும் பறக்க விட்டு இருக்கலாம் விசில்ல. அப்ப வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா கூட சொல்லியிருக்கலாம், விசித்ரா மேல குறைகள் இருக்கு, அதை அடுத்த வாரம் தூக்கலாம், இப்ப இந்த வாரம் வந்து அவங்க இருக்கட்டும், மற்ற 2 பீஸை தூக்குவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். அப்படியெல்லாம் அவங்க சொல்லாம நாமினேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது நடுவுல அதை வந்து அழகா குறும்படம் போட்டு காட்டாங்க. இங்க பூர்ணிமா கிட்ட சொல்றாங்க, நான் வந்து ஜாலியா இருக்கிறத பத்தி சொல்ல, கேமுக்காக சொன்னேன், இப்படி ஃபைனல்ல நோக்கி போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து அது உங்களுக்கு தான் எதிராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அட்வைஸை போடுறாங்க. தேவையா இவங்களுக்கு? இவங்க தான் வந்து புள்ளிகங்க எதிர்த்து நின்னவங்களா? ஓ கேமுக்காக தான் சொன்னீங்களா, அப்பயா நீங்க அப்பா அப்படி சொன்னீங்க அப்படின்னு பூர்ணிமா கேட்க, அதுக்கு அப்படி நம்ம ஸ்ட்ரைட்டா சொல்ற முடியாதுல்ல, இப்ப சொல்லிட்டீங்களே இதெல்லாம் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி இங்க சொல்லிட்டாங்க. அங்க குறும்படமே போட்டு காட்டாங்க. இவங்க இந்த மாதிரி குறும்படம் போடும் போது தான் நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டவுட் வருது, விசித்ராக்கு ஒருவேளை சேனல் ஸ்கெட்ச் போட்டாங்களோ, தூக்க போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா தினேஷோட சேர்ந்து ஒரு பர்சனல் அட்டாக் பண்றாங்க. ஏற்கனவே விஷ்ணுவை பத்தி பேசும்போது வளர்ப்பு சரியில்லை அப்படின்னாங்க, ஏற்கனவே இதே தினேஷை பத்தி பேசும்போது உங்க ரியல் லைஃப்லயும் இப்படிதானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிராண்ட் பண்ண பாக்குறாங்க. உடனே இந்த உருட்டுகள்லாம் எப்படி வந்து உருட்டுனானுங்க, விசித்ராவின் சொம்புகள் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா ரச்சிதா தினேஷ் ஒன்னா இல்ல, அதனாலதான் அவங்க விட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் வந்து பேசினானுங்கல்ல. அப்ப தொடர்ந்து பர்சனல் அட்டாக் அவங்க உள்ள பண்ணுவாங்க, வெளியே இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பானுங்க. வெளியே பண்றதை விடுங்க, அந்த கூட்டம் எப்பவுமே பண்ணணும்னு வச்சுங்களேன். இப்ப உள்ள பண்றாங்கல்ல, ஒரு கண்டஸ்டன்டா இருந்துட்டு கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை தவிர்த்து அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. பூர்ணிமாவுக்கும் வேற எதுவும் தெரியாது, மாயாவுக்கும் வேற எதுவும் தெரியாது அப்படின்னாலும் பூர்ணிமாவே இங்க வந்து சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு கேம் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு. எஸ், அந்த வகையில பார்க்கும்போது விசித்ராவின் கேம் முடிஞ்சு போச்சு. ஒரு டாஸ்க்ல கவர்ச்சி சாங் போடுறாங்க, அதுக்கு டான்ஸ் ஆட சொன்னா வந்து நான் இதை மாத்தணும்னு தானே நான் இவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், மறுபடியும் என்ன பிராண்ட் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்கல்ல. அதே மாத்தணும் தானே, ரியல் லைஃப்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, மனைவியை பிரிஞ்சிருக்கிறேன், அதை மாத்தணும் அப்படின்னு தானே தினேஷும் வந்திருக்கிறாரு. அப்படி வந்தவரை நீங்க மட்டும் தொடர்ந்து பிராண்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க, ஸ்டாம்ப் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கிறீங்க. அதுவும் இல்லாத விஷயத்த சொல்லி சம்பந்தமே இல்லாம பர்சனல் விஷயத்தை எடுத்துட்டு வந்து கோத்து விட்டு ஸ்டாம்ப் பண்றீங்க. என்ன விசித்ரா,
தக்காளி சட்னி ரத்தம் அந்த காமெடியா? நாமினேஷனை பத்தி சொல்லணும்னாவே அப்பட்டமா தெரியுது மாயாவை காப்பாத்தி உள்ள எடுத்துட்டு போறாங்கன்னு. 2 ஓட்டு வந்தவங்கள இதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்திருக்காங்களா நாமினேஷன்லன்னு பார்த்தா எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்ப ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, இங்க கேப்டனே இல்ல, எல்லாருமே கேப்டன் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வர்றாருன்னா அப்ப என்ன பண்ணணும்? எல்லாருமே நாமினேஷன்ல வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரணும். அப்படிதானே பண்ணணும் நியாயமா. இவங்க இப்படியும் பண்ணுவாங்களாம், எந்த வீட்டுக்கு வேணா போகலாம், ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் வீடு பிரிவினை எல்லாம் இல்லைன்னு வாங்கலாம். இங்க வந்து சிங்கிள் கேப்டன் கிடையாது, எல்லாருமே கேப்டன் சொல்லுவாங்களாம். ஆனா எல்லாருமே நாமினேஷன்ல எடுத்துட்டு வர மாட்டாங்களாம். 2 ஓட்டு 3 ஓட்டு அப்படிங்கறதெல்லாம் வீடு பிரிஞ்சிருக்கும் போது தானே. இப்பதான் அது இல்ல, அப்ப எடுத்துட்டு வந்திருக்கணும்ல, ஏன் எடுத்துட்டு வரல? அப்ப உள்ள வந்தா மாயா எங்க போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல இப்ப இந்த 3 பேரை மட்டும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த 3 பேர் விசித்ரா ரெட் கார்டு தூக்கலனாலும் அவங்க போக வேண்டியவங்க தான். அவங்க பிளே மோசமா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், அப்ப பிரதீப்காக சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கான காரணம், அப்ப இந்த கேங் எல்லாம் பிரதீப்க்கு எதிராக இருந்தாங்க, அவங்கள எதிர்க்கிறதுக்காக பிரதீப் சப்போர்ட்டா பேசினாங்க. அடுத்த வாரமே அந்தர் பல்ட்டி அடிச்சு அந்த கேங்கோட போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால விசித்ரா வந்து அப்படியே விதிவிலக்கெல்லாம் கிடையாது, விசித்ரா தூக்கப்பட வேண்டியவர்கள் தான். ஆனா இந்த 3 பேர் லிஸ்ட்ல பார்க்கும்போது ரவீனா விக்ரம் இவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கலாம் முதல்ல தூக்குறதுக்கு. இந்த 3 நாமினேஷன்ல 2 எவிக்ஷன் அப்படின்னா அது பயங்கர ட்விஸ்டா இருக்கும், சூப்பரா இருக்கும், மாசா இருக்கும். ஆனா பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட்டா இருக்கு. சிங்கிள் எவிக்ஷன் அப்படின்னா விக்ரம தூக்க தான் அதிக வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள ட்விஸ்ட் நடந்தா ரவீனாவை தூக்கலாம். நீங்க ஓட்டு போட்டெல்லாம் இங்க ட்விஸ்ட் நடக்காதுப்பா, நாங்க பண்ணாதான்ப்பா ட்விஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் 2 பேரையும் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு விசித்ராவையும் தூக்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த முறை விசித்ராவுடைய நெகட்டிவிட்டி மேல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா விசித்ராவுக்கு ஸ்கெட்ச் போட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு எபிசோட்ல அதை பண்ணிட்டாங்க, அடுத்த எபிசோட்ல அதை பண்றாங்களான்னு பார்க்கலாம். ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் பிரதீப்பை வந்து ஃபேக் அலிகேஷனை வச்சு வெளியே அனுப்பின இந்த மாயா பூர்ணிமா உள்ள இப்ப தங்களுக்கான ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் இல்ல, ஆப்போனன்ட் கண்டஸ்டன்ட் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சம்மந்தமே இல்லாம கமலை பிடிச்சி கண்டஸ்டன்ட் மாதிரி நினைச்சுக்கிட்டு இழுத்து வச்சு அவரை குறையா சொல்லிட்டு இருக்காங்க, இல்லைன்னா அவரை பிளேம் பண்ணிருக்காங்க. இது ஏற்கனவே வந்து இந்த குடிகார அங்கிள் அப்படின்னு சொன்னதை வந்து விசித்ராவையும் அர்ச்சனாவையும் சொன்னேன் அப்படின்னு அவங்க பூசி முடுங்கினாலும் அவங்க உள்ளுக்குள்ள இருந்தது அது கமல் சாரை பத்தி தான் சொல்றாங்கன்னு நமக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா இவங்க ஏற்கனவே வந்து ட்ராமாவா இருக்கு. வீக்கெண்டுனாவே எப்படி வீக்கெண்டுனாவே ட்ராமாவா, அந்த ட்ராமாவை வந்து கமலை வச்சே போட வந்து அப்பவே அவர் பயங்கரமா கோவப்பட்டு அடிச்சிருக்கணும். அப்ப என்ன சொன்னாரு, என்னை வந்து ஸ்ட்ரிக்கா யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு, என்ன உங்க டீம்ல சேர்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏற்கனவே 2 முறை இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒன்னு டீம்ல வா, இல்லைன்னா வந்து எதிரில இருந்தனா நான் உன்னால ட்ராமா அப்படின்னு சொல்லுவேன் அப்படிங்கிறதா இவங்க பிளேவா இருக்கு. இப்ப நேத்து வந்து என்ன சொன்னாரு, நாமினேஷனை பத்தி பேசாதீங்க, இந்த வழிச்சிடுவேன் தூக்கி போட்டுருவேன் அதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொன்னா, ஸ்ட்ரிக்டா வார்னிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, பூர்ணிமா வந்து சொல்றாங்க இதை பத்தி பேசக்கூடாது, அதை பத்தி பேசக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னா அப்புறம் மூடிட்டு தான் இருக்கணும் அப்படின்றாங்க. இப்படி ஜிப் போட்டு அது நக்கலா மார்க் பண்றாங்க, மான்ஸ்டர்ஸா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற இந்த மாயா பூர்ணிமா கமலையே மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு கேவலமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. மங்கி மாதிரி ஃபோர்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. அப்ப என்ன நினைச்சு எவ்வளவு சீப்பா நினைச்சு அவர் அப்படி நீங்க மார்க் பண்ணுவீங்க? இதெல்லாம் அந்த மகானுக்கு, அந்த உத்தமருக்கு, அந்த மெஜிஷியனுக்கு யாராவது எடுத்து காட்டுங்கப்பா. நம்ம சொல்றது அவருக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. மீம்ஸ் போடுறாங்க, அந்த மீம்ஸ் எல்லாம் ரீச் ஆகுது, ஆனா அதெல்லாம் எதிரா நின்று தப்பா புரிஞ்சுக்கிறாரு. நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஆரம்பத்துல சொன்னார், ஞாபகம் இருக்கா? இந்த சீசன்ல தான் வந்து டீமாவே விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் சொல்றாங்கன்னாருல, அந்த நண்பர்கள் தாங்க எல்லாத்துக்கும் காரணம். அந்த பீஸுகள் தான் யாருன்னு நம்ம தேடிட்டு இருக்கிறோம். ஏன்னா இப்படி தப்பா 6 சீசனா ஒழுங்கா இருந்த மனுஷனை 7வது சீசன்ல கரெக்டா இப்படி தப்பா வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த நண்பர்கள் மாறினாதான் உண்டு, மனம் மாறினாதான் உண்டு. இப்போதைக்கு மாறுற மாதிரி தெரியல, இவரும் மாற போறது இல்ல. யாருக்கு முட்டு கொடுக்குறாரோ அந்த ஆட்களாலேயே இவர் கேவலமா நடத்தப்படுறது, கேவலமா பேசப்படுறத பார்க்கும்போது நமக்கு இன்னும் வருத்தமா இருக்கு. இந்த வருத்தத்தை இவர்கிட்ட நம்ம எப்படி சொல்றது, எப்படி புரிய வைக்கிறது? அவருக்கு முடியல. இப்ப நாமினேட் ஆயிருக்கிற அந்த 3 பேர்ல இருந்து இவங்க வெளியே போனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அதே போல இவங்க டைட்டில் வின்னர் ஆனா எங்களால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அந்த ஆப்ஷன் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.